ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் மிகுந்த அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். நம்ம எல்லாம் இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய எழுப்புதலை நம்ம முன்பாக வைத்து நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஆகவே நிச்சயமாகவே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில், தனிப்பட்ட வாழ்க்கையில் நமக்கு ஒரு எழுப்புதலை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இந்த காரியத்துக்காக நம்ம ஜெபித்து கொண்டு இருக்கிற வேளையில் நம்ம ஜெபிக்க வேண்டிய முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? நம்முடைய குடும்பத்தில் ஒரு எழுப்புதலை கர்த்தர் கொடுக்க வேண்டும். ஆமேன், ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம எல்லாருக்கும் தெரியும் கொர்நேலியு குடும்பம். வேதத்திலே ஒரு அருமையான ஒரு குடும்பம் கொர்நேலியு. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் கொர்நேலியுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவரை குறித்து சொல்லும்போது அவர் தேவ பக்தி உள்ளவர், அவர் ஜெபிக்கிறவர், தான தர்மங்களை பண்ணுகிறவர், ஜெபம் பண்ணிக்கொண்டே இருக்கிற ஒரு தேவ மனிதன் தான். ஆனால் அவரிடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு தேவதூதனை அனுப்பி, நீ இருக்கிற இந்த நிலைமை போதாது, இன்னும் ஒரு நெக்ஸ்ட் லெவல்குள்ளே நீ வரணும். அதற்கான காரியங்களை பேதுரு என்ற ஒரு மனிதன் உன்னிடத்தில் உனக்கு அறிவிப்பான். அதை வைத்து நீ அவன் சொல்லுகிற காரியங்களை நீ கேட்கும் பொழுது உன்னுடைய குடும்பத்தில் ஒரு நெக்ஸ்ட் லெவல் எழுப்புதல் வரும் என்று சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதே போல பேதுரு வந்தார். பேதுரு அவர் ஜெபம் பண்ணினார், பிரசங்கம் பண்ணினார். பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்த அந்த நேரத்திலேயே அவர்கள் கேட்ட அத்தனை பேர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அவர்கள் பல பாஷைகளை பேசினார்கள். அவர்கள் ஞான ஸ்நானம் எடுத்துக்கொண்டார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். ஆமேன், ஹல்லேலூயா. நம்முடைய குடும்பத்தில் எந்தெந்த கொர்நேலியு குடும்பத்தில் எந்தெந்த லெவலில் இருந்தாங்களோ அதை விட அடுத்த லெவலுக்கு கர்த்தர் அவர்களை கொண்டு போனார். ஆமேன். அந்த ஜெபிக்கிற குடும்பமாக இருந்ததினால தான் அடுத்த காரியத்துக்கு கர்த்தர் கொண்டு போகும்படி அவர் வெளிப்படுத்தல்களை கொடுத்தார். இன்றைக்கி நம்ம எல்லாம் கேட்க போகிறோம், ஆண்டவரே எங்கள் குடும்பங்களிலும் ஒரு நெக்ஸ்ட் லெவலில் ஆண்டவரே எங்களுக்கு ஒரு ரிவைவலை உண்டாக்குங்கப்பா, ஒரு அனாயிண்டிங்கை கொடுங்கப்பா என்று நம்ம கேட்க போகிறோம். ஒருவேளை நம்முடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கலாம். அவர்களுக்காக நம்ம ஆண்டவரிடத்தில் கேட்க போகிற காரியம், அப்பா பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் அவர்களை நிரப்புங்க, அந்நிய பாஷை வரத்தை தாங்க, அவர்கள் ஆவியின் வரங்களினால் நிரப்பப்படுவார்களாக. ஒருவேளை ரட்சிக்கப்படாத குடும்பத்தின் பிள்ளைகளாக இருந்தால் அவர்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே ரட்சியும், ஆண்டவரே உம்முடைய வார்த்தை அவர்களுக்குள்ளே வரட்டும். ஏனென்றால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டவர்கள் தானே பரலோக ராஜ்யத்துக்கு பாத்திரவான்களாய் மாற முடியும். ஆகவே இன்றைக்கு நம்ம ஆண்டவரை பார்த்து கேட்க போகிறோம். ஆண்டவரே கொர்நேலியு என்ற ஒரு இத்தாலியா பட்டாளத்து மனிதன் தான். அவர் ஆண்டவருடைய பிள்ளை கிடையாது, யூத ஜனங்கள் கிடையாது, ஒரு பிரஜாதி மார்க்கத்தான். அவனையே கர்த்தர் கன்சிடர் பண்ணி அவர் குடும்பத்தை அவர் பார்த்து அந்த குடும்பத்தை நெக்ஸ்ட் லெவலுக்கு உயர்த்த சித்தம் கொண்டாரே. ஆனால் நம்ம எல்லாரும் ஆண்டவரையே நோக்கி ஜெபித்து கொண்டு இருக்கிறோமே, நம்முடைய குடும்பத்தில் அடுத்த லெவலுக்கு கர்த்தர் கொண்டு வர மாட்டாரா? ஒரு ரிவைவல் கொண்டு வர மாட்டாரா? ஒரு எழுப்புதலை தர மாட்டாரா? ஹல்லேலூயா. எல்லாரும் பாரத்தோடு நம்முடைய குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக நம்ம எல்லாம் ஜெபிக்கலாமா? எல்லாரும் கைகளை உயர்த்தி உங்களுடைய கண்களுக்கு முன்பாக ரட்சிக்கப்படாத பிள்ளைகளை கொண்டு வாங்க, ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெறாத பிள்ளைகளை கொண்டு வாங்க. கணவராக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பெற்றோராக இருக்கலாம், உடன் பிறந்தவர்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் ஒருவேளை சிலர் சத்தியத்திற்கு எதிராளியாக கூட இருக்கலாம், எதிர்த்து நிற்கலாம். எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்ல போகிறோம், ஆண்டவரே நாங்கள் எல்லாருக்குள்ள எங்கள் எல்லாருக்குள்ள ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும் அப்பா, ஒரு எழுப்புதல் அக்னி பற்றி பிடிக்கட்டும் எங்கள் குடும்பத்திலே. ஆண்டவரே நாங்கள் குடும்பமாக ஜெபிக்கணுமே, பைபிள் வாசிக்கணுமே, நாங்கள் குடும்பமாக உம்மை ஆராதிக்கணுமே, குடும்பமாக உம்மை சேவிக்கணுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரை கேட்போமா? கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், தேடுகிற எவனும் கண்டடைவான் என்று வேதம் சொல்லுகிறபடி ஆண்டவரிடத்தில் கேட்க போகிறோம். நம்ம குடும்பமாக ஒரு எழுப்புதல் தீ பற்றி எரியணும். தேவனுக்காக எழும்புகிற ஒரு சந்ததியாக நம்முடைய சந்ததி மாற வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய குடும்பங்களுக்குள்ளே ஒரு எழுப்புதல் ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்க கர்த்தர் கிருபை பாராட்டும்படி அவரை நோக்கி நாம் ஜெபிப்போமா?
அன்பின் ஆண்டவரே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தினாலே அப்பா உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். எங்கள் குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. ரட்சிக்கப்படாத பிள்ளைகளை உம்முடைய பாதத்தில் கொண்டு வந்து வைக்கிறோம் அப்பா. ரட்சிக்கப்படாத கணவரை அல்லது மனைவியை, பெற்றோரை, உடன் பிறந்தவர்களை, பிள்ளைகளை உம்முடைய பாதத்திலே வைக்கிறோம் சுவாமி. அப்பா, இப்பொழுது அவர்களை தொடுவீராக. சத்ருவின் கிரியைகளை அழித்து போட்டு ஒரு ரட்சிப்பின் சந்தோஷத்தினால எங்கள் குடும்பங்களை நிரப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பாவ பிடியில, பாவ அடிமைத்தனத்தில் இருக்கிற பிள்ளைகள் ரட்சிக்கப்படட்டும் அப்பா, ரட்சிக்கப்படட்டும் அப்பா, ரட்சிக்கப்படட்டும் அப்பா. அது மாத்திரமல்ல, ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரே ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேறாத பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பைபிள் வாசிக்கணும், பரிசுத்த ஆவியில நிரம்பணும் என்கிற வாஞ்சையே இல்லாத பிள்ளைகளுக்காக, குடும்பத்தின் மக்களுக்காக உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தில் அவர்களுக்குள்ளே 2 மடங்கு அபிஷேகம் இறங்கட்டும் அப்பா. உம்முடைய அபிஷேக தைலம் நம்முடைய பிள்ளைகள் மேலே இறங்கட்டும் அப்பா. அப்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, அவர்களுக்குள்ளே ஒரு ஜெபாவி ஊற்றப்படுவது மாத்திரமல்ல ஆண்டவரே, பைபிள் வாசிக்கட்டும், பைபிள் தியானிக்கட்டும் ஆண்டவரே, உமக்காக எழும்பி பிரகாசிக்கட்டும், உம்மை பற்றி மற்றவர்களுக்கு சொல்லட்டும். அப்படிப்பட்ட ஒரு எழுப்புதல் எங்கள் குடும்பங்களுக்குள்ளே, எங்கள் பிள்ளைகளுக்குள்ளே, எங்கள் கணவருக்குள்ளே, எங்கள் மனைவிக்குள்ளே, எங்கள் பெற்றோருக்குள்ளே, எங்கள் உடன் பிறந்தவர்களுக்குள்ளே, எங்கள் பேர பிள்ளைகளுக்குள்ளே இறங்கட்டும், இறங்கட்டும். யாரெல்லாம் நோக்கி ஜெபிக்கிறார்களோ, யார் பெயரை எல்லாம் இப்பொழுது சொல்லி கதறி ஜெபிக்கிறார்களோ, இப்பொழுது ஒரு அபிஷேகம், ஒரு வல்லமை, ஒரு அக்கினி, ஒரு ரட்சிப்பின் சந்தோஷம் அவர்கள் மேலே இறங்கட்டும் அப்பா, நிரம்பட்டும் அப்பா. எங்கள் குடும்பங்களிலே ஒரு எழுப்புதல் தீ பற்றி பிடிக்கட்டும். குடும்பமாக உம்மை சேவிக்க, உம்மை ஆராதிக்க, உமக்காக வாழ எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. கர்த்தரின் ஜெபங்களை கேட்டபடியால் கரங்களை தட்டி உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இருளின் அதிகாரம் அகற்றி விட்டீர், இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டீர். இருளின் அதிகாரம் அகற்றி விட்டீர், இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டீர். உமக்கு சொந்தமாய் வாங்கிக் கொண்டு உரிமை சொத்தாக வைத்துக் கொண்டீர். உமக்கு சொந்தமாய் வாங்கிக் கொண்டு உரிமை சொத்தாக வைத்துக் கொண்டீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்ததாக நம்ம ஜெபிக்க போற முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? நம்முடைய பிள்ளைகள் அந்த உலகத்தை தேடக்கூடாது. நம்முடைய குடும்பத்தினர் உலக ஆசா பாசங்களுக்குள்ள சிக்கி கொள்ளக்கூடாது. பிரசங்கியில நம்ம பார்க்கிறோம், எல்லாமே மாயை. சூரியனுக்கு கீழே காணப்படுகிற எல்லாமே மாயை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த மாயையான உலகத்தை நாம் நாடி தேடாமல் ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் நமக்கு தெரிந்த வசனம்தான். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில், நம்ம வாழ்க்கையில் கர்த்தரை தேடுகிறவர்களாக மாறணும். உலக ஆசா பாசங்களை தேடக்கூடாது, உலக மனிதர்களை தேடக்கூடாது, நம்முடைய ஞானத்தை நம்பக்கூடாது, கர்த்தரையே தேடணும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று வேதத்தில் நம்ம பார்க்கிறோம் இல்லையா? இப்போ நம்ம ஆண்டவரிடத்தில் கேட்க போகிறோம், ஆண்டவரே உம்மையே நாங்கள் தேடணும் அப்பா, உமக்குரியவைகளை தேடணும், மேலானவைகளை தேடணும். பவுல் சொல்லும் பொழுது கிறிஸ்து வீற்றிருக்கிற மேலானவைகளை அவைகளை நாடுங்கள் என்று சொல்லுகிறார். உலகத்தை அல்ல, கீழானவைகளை அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய மைண்ட் செட்டப்பில் உலகம், ஆசா பாசம், சிற்றின்பம் இது வேண்டாம் ஆண்டவரே. ஆண்டவரே உம்மையே நாங்கள் தேடணும், உம்மையே நாங்கள் வாஞ்சிக்கணும், உமக்காக நாங்கள் வாழணும் என்று நம்முடைய நாமும் நம்முடைய குடும்பத்தினரும் அர்ப்பணித்தால் நம்முடைய குடும்பத்தில் எல்லா ஆசீர்வாதங்களும் தானாக வரும். ஆமென். ஒரு குறைவும் இருக்காது. கர்த்தர் சொல்லுகிறார், எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம், எப்படி வாழ்வோம் என்று சொல்லி உலகத்தின் காரியங்களுக்காக நீங்க கஷ்டப்பட வேண்டாம். கர்த்தரை தேடும் பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆமென், ஹல்லேலூயா.
ஆகவே ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். ஆண்டவரே, உலகத்தின் ஆசா பாசங்கள், சிற்றின்பங்கள், உலக தேவைகள், உலக ஆடம்பரங்கள் இவற்றின் மேலே நாங்கள் கண் வைத்து விடாதபடிக்கு உம்மை மாத்திரம் தேடி எல்லா ஆசீர்வாதங்களையும் நாங்கள் மேலாக பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. எல்லாம் ஜெபிக்கலாமா? எல்லாரும் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் குடும்பத்தின் பிள்ளைகள் உலக மாயைக்குள்ள, சிற்றின்பக்குள்ளுக்குள்ள சிக்கி கொள்ளக்கூடாது ராஜா. உலகத்தையே நாடி தேடக்கூடாதப்பா. உம்மையே தேடணும், உம்முடைய ராஜ்யத்தை தேடணும், உமக்குரியதை தேடணும். கிறிஸ்து வீற்றிருக்கிற அந்த மேலான ஸ்தலத்தை தேடணும் அப்பா. பரலோகத்துக்கு போகணுமே, உம்மோடு உறவாடணுமே, உம்மோடு வாழணுமே. இப்படிப்பட்ட எண்ணங்களோடு கூட எங்கள் பிள்ளைகள் வாழட்டும், எங்கள் குடும்பத்தினர் வாழட்டும், நாங்கள் வாழணும் அப்பா. எங்கள் முழு குடும்பமும் உம்மை தேட, உமக்கு முதலிடம் கொடுக்க ஆண்டவரே, முதலாவது உம்முடைய ராஜ்யத்தை தேடுகிறவர்களாக, உம்முடைய நீதியை தேடுகிறவர்களாக எங்களை மாற்றுங்கப்பா. அப்படி நாங்கள் தேடும் பொழுது இந்த உலகத்தின் காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவீரே. உலகத்தின் தேவைகளை சந்திப்பீரே. எங்களுக்கு ஒரு குறைவும் இருக்காதே. ஆகவே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. இந்த அற்ப உலக சந்தோஷத்துக்காக உம்மை மறுதலித்து விடாதபடிக்கு இயேசுவின் நாமத்தில் அப்பா, உம்மை தேட, உமக்காக வாழ, உம்முடைய சித்தத்தின்படி வாழ கர்த்தர் எங்களுக்கு கிருபை கொடுப்பீராக. உலக ஆசா பாசங்கள், சிற்றின்பங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் களைந்து போட்டு உமக்குரிய காரியங்களை, பரலோக ராஜ்யத்தை நாடி தேடி உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அப்படிப்பட்ட ஒரு எழுப்புதல் எங்கள் குடும்பங்களிலே வருவதாக எங்கள் ஜெபத்தை கேட்டபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். ஜெபிக்க போற முக்கியமான காரியம், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய குடும்பம் எல்லாரும் தேவனுக்காக எழும்பி பிரகாசிக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளில் அதிகமாக நீங்கள் ஆவிக்குரிய காரியங்களை நீங்கள் தேடும் பொழுது பூமிக்குரிய சகல ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் ஏராளமாய் தாராளமாய் நமக்கு கட்டளையிடுவார். ஆமென். இன்றைக்கி நம்ம ஜெபிக்கிறோம், ஒரு டாக்டர் ஆகணும், என் பிள்ளைங்க இன்ஜினியர் ஆகணும், நிறைய சம்பாதிக்கணும், நல்ல வேலை கிடைக்கணும், பெரிய பதவியில் இருக்கணும். நம்ம ஜெபிக்கிறோம், நல்லது தான். ஆனால் அதோடு கூட நீங்கள் ஜெபிக்க வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, எந்த பதவியில் இருந்தாலும், எவ்வளவு சம்பாதிச்சாலும், எவ்வளவு படித்திருந்தாலும் எங்கள் பிள்ளைகள் சாட்சிகளாய் நிற்கணும். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும் அப்பா. அவருடைய இருக்கிற ஸ்தலத்தில், இருக்கிற ஸ்தானத்தில் உம்மை உயர்த்தணும் ஆண்டவரே. உம்முடைய நாமத்துக்கு மகிமை உண்டாக எங்கள் குடும்பமாக நாங்கள் நிற்கணும். எல்லாரும் ஜெபிக்கலாமா? ஆண்டவரை பார்த்து ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரை நோக்கி, அப்பா, எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய கணவர், எங்களுடைய மனைவி, எங்களுடைய பெற்றோர் யாராய் இருந்தாலும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும் அப்பா. எல்லாரும் ஜெபிக்கலாமா? எல்லாரும் ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுக்கலாமா? ஹல்லேலூயா. உங்களை வேலையெல்லாம் விட்டுட்டு வந்துருங்கன்னு சொல்லலை, பிள்ளைகள் படிப்பெல்லாம் விட்டுட்டு அப்படியே பைபிள் காலேஜ் போங்கன்னு சொல்லலை. ஆனால் இருக்கிற இடத்துல, படிக்கிற படிப்பில், வேலை பார்க்குற இடத்துல எவ்வளவு கர்த்தர் உயர்த்தினாலும் அந்த இடத்துல கர்த்தரை உயர்த்தணும், கர்த்தரை உயர்த்தணும், கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தணும், கர்த்தருக்கு சாட்சியாய் வாழணும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட வாழ்க்கையை கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளுக்கு, நமக்கு, நம்முடைய குடும்பத்தினருக்கு கொடுக்கும்படி நம்ம எல்லாம் ஜெபிக்க போறோம். அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. எந்த நிலைமையில நாங்கள் இருந்தாலும் உமக்கு பிரயோஜனமுள்ள பாத்திரங்களாய், உம்முடைய நாமத்தை உயர்த்துகிற சாட்சிகளாய் எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிறுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலங்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அவர்கள் எதை செய்தாலும் உம்முடைய நாம மகிமைக்காக செய்யட்டும் அப்பா. ஆண்டவரே, அவர்கள் எப்படி இருந்தாலும் உம்முடைய நாமத்தை உயர்த்தட்டும் அப்பா. உலகத்திலே அவர்கள் எந்த அளவுக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறார்களோ, நீர் அவர்களை எந்த அளவுக்கு மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறீரோ அதே அளவுக்கு மேலாக உம்மை உயர்த்துகிறவர்களாக, உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறவர்களாக, ஆண்டவரே, உமக்காக வாழ்கிறவர்களாக மாற்றுங்கப்பா. ஆண்டவரே, நானும் என் வீட்டாரும், நானும் என் குடும்பமும், நானும் என் பிள்ளைகளும் இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தராலே
அற்புதங்களாக அடையாளங்களாக இருக்கும்படி கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக, கிருபை பாராட்டுவீராக. எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமை தரித்துக்கொள் என்று சொல்லி இருக்கிறீர் அப்பா. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. உதிக்கிற ஒளியின் இடத்துக்கு ஜனங்களும் ஜாதிகளும் ராஜாக்களும் கடந்து வருவார்கள் என்று சொன்னீரே. அப்படியே கர்த்தாவே, எங்கள் பிள்ளைகள் எழும்பி பிரகாசிக்கட்டும். நாங்கள் எழும்பி பிரகாசிக்கணும். உம்முடைய நாமத்தை உயர்த்தணும் அப்பா. எங்கள் வெளியின் இடத்துக்கு, வெளிச்சத்தின் இடத்துக்கு ஜனங்கள் ஓடி வந்து உம்முடைய நாமத்தை கண்டுபிடிக்கணும் அப்பா. உம்மண்டை வந்து சேரணும் அப்பா. அப்படிப்பட்ட ஒரு டெஸ்டிமோனியல் லைஃப் வாழ, அப்படிப்பட்ட ஆண்டவரை உம்மை உயர்த்துகிற வாழ்க்கை வாழ எங்களுக்கும் குடும்பத்துக்கும் பிள்ளைகளுக்கும் கிருபை பாராட்டும். எங்கள் ஜெபத்தை கேட்டபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரை சேவிப்போம். நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. கர்த்தரை சேவிப்பது ஆகாததென்று கண்டார். கர்த்தரை சேவிப்பது ஆகாததென்று கண்டார். யாரை நீ சேவிப்பாய் என்பதை இன்றே தீர்மானம் செய்வாய். யாரை நீ சேவிப்பாய் என்பதை இன்றே தீர்மானம் செய்வாய். நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரை சேவிப்போம். நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. ஆமென், ஹல்லேலூயா. கடைசியா நம்ம ஜெபிக்க போற காரியம் எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் உண்டல்லவா, நாம் நினைப்பதற்கும் நாம் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற ஆண்டவர். ஆமென். உபாகமம் 1:11 பார்க்கிறோம், இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாக்குகிற தேவன். ஆமென், ஹல்லேலூயா. உங்கள் குடும்பங்களை கர்த்தர் வர்த்திக்க பண்ணுவார். நீங்கள் எந்தெந்த காரியத்துக்காக, பிள்ளைகளுக்காக, குடும்பத்துக்காக, தனிப்பட்ட வாழ்க்கைக்காக, ஒருவேளை சரீரத்தில் ஆரோக்கியத்துக்காக இருக்கலாம், பிள்ளைகள் ஞானத்துக்காக ஜெபித்திருக்கலாம், எந்தெந்த காரியத்துக்காக இப்பொழுது நீங்கள் ஜெபிக்கிறீங்களோ அந்த காரியத்தில் இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். அந்த காரியத்தில் கர்த்தர் நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய், அதாவது 1000 மடங்கு அதிகமாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். எல்லாம் ஜெபிக்கலாமா? இந்த உலக பிரகாரமான சகல ஆசீர்வாதங்களினாலும் நம் குடும்பங்களை நிரப்பணும், ஆசீர்வதிக்கணும். நாம் அனுபவிக்கிறதுக்கு சம்பூர்ணமான நன்மைகளை சம்பூர்ணமாய் பொழிய பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா. ஏற்ற காலத்தில் மழையை பெய்ய பண்ணுகிற தேவன். எல்லா விதத்திலும், கைகளின் பிரயாசத்திலும், சரீர ஆரோக்கியத்திலும், குடும்ப நன்மைகளிலும் கர்த்தர் 1000 பெருக பண்ணும்படி நம்ம எல்லாம் ஜெபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே, எல்லா குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. நாங்கள் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக அதிகமாக நாங்கள் ஜெபித்தோம். இப்பொழுது கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களின் நன்மைகளுக்காக உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். சரீர நன்மைகள் அப்பா, சரீரத்திலே ஆரோக்கியத்துக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. நம்முடைய பிள்ளைகள் ஜெபிக்கிறதுக்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் நல்ல ஆரோக்கியத்தை கட்டளையிடுவீராக. எல்லா வியாதிகள் மறைந்து போகட்டும், பலவீனங்கள் மாறட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும் அப்பா. அதே போல கர்த்தாவே, பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக, குழந்தை பாக்கியத்துக்காக, குடும்ப வாழ்க்கையில சமாதானத்துக்காக யார் யார் காத்து கொண்டிருக்கிறார்களோ, ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ, அற்புதங்கள் நடக்கட்டும் அப்பா. ஆண்டவரே, திருமண தடைகள் மாறட்டும், குழந்தைகள் பிறக்கட்டும். ஆண்டவரே, குடும்ப வாழ்க்கையில சமாதானம் உண்டாகட்டும், பிரிவினைகள் மாறட்டும். உம்முடைய
உம்முடைய ஆசீர்வதிக்கும் கரம் இவர்கள் குடும்ப வாழ்க்கையில இறங்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். படிக்கிற பிள்ளைகளுக்காக, வாலிப பிள்ளைகளுக்காக, சிறு பிள்ளைகளுக்காக, ஜெபிக்கிற பெற்றோருக்காக, ஜெபித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. பிள்ளைகளுக்கு விசேஷித்த ஞானத்தை கொடுங்க, கிருபையை கொடுங்க. தேர்வெல்லாம் ஆண்டவரை இருந்தா அதில் நல்ல வெற்றியை தாங்கப்பா. அடுத்த லெவல், அடுத்த கிளாஸ்க்கு போகும் பொழுது நல்ல ஞானத்தோடு போகட்டும் ஆண்டவரே. வாலிப பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க. வாலிப பிள்ளைகளுடைய ஆண்டவரே எல்லா காரியங்களையும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. சிறு பிள்ளைகளை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. சிறு வயதிலேயே உமக்கு பயப்படுகிற பயத்தையும் பெற்றோருக்கு கீழ்ப்படுகிற வாழ்க்கையும் கொடுங்க அப்பா. ஹல்லேலூயா. சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். பெரியவர்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே. தொழில்ல உம்முடைய ஆசீர்வதிக்கும் கரம் நீட்டப்படட்டும். வேலை ஸ்தலத்தில் கர்த்தர் அவர்களை பெருக பண்ணுவீராக. பொருளாதாரத்தில் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு உம்முடைய பிள்ளைகளை பெருக பண்ணுங்கப்பா. குடும்ப வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படட்டும். வீட்டுக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு வீட்டை தாரும், சொந்த வீட்டை தாரும். வீட்டை கட்டி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு கட்டி முடிய கர்த்தர் கிருபை பாராட்டும். ஆண்டவரே, வாகனங்களுக்காக, ஆண்டவரே, ஆஸ்திகளுக்காக, நிலங்களுக்காக யார் யார் ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் கிருபை பாராட்டுவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். குடும்பங்களிலே நம்முடைய பாதுகாப்பு இருக்கட்டும். நன்மையும் கிருபையும் தொடரட்டும். பெரிய காரியங்களை செய்யுங்க. யார் யார் என்னென்ன காரியத்துக்காக ஜெபித்தார்களோ அவை எல்லாவற்றுக்கும் மேலாக உம்முடைய ஆசீர்வதிக்கும் கரம் நம்முடைய பிள்ளைகள் மேல் நீட்டப்படுவதாக. சத்ருவின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக. சாத்தானின் வஞ்சக சூழ்ச்சிகள் ஆண்டவரே சுட்டரிக்கப்படுவதாக. பொறாமையின் நாவிகள், எரிச்சலின் நாவிகளை கடிந்து சபித்து அப்புறப்படுத்துகிறோம். நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமான ஆலோசனைகள் பைத்தியமாக்கப்படுவதாக. இவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காமல் போவதாக. ஆசீர்வதியும் அப்பா. எங்கள் ஜெபங்களை கேட்டு குடும்பங்களிலே ஒரு எழுப்புதலையும் ஆசீர்வாதத்தையும் நன்மைகளையும் கட்டளையிட போகிறபடியால் கரங்களை தட்டி உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா.